கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைத்தொழும் கணபதி என்றிட கருமம் ஆதலாள் கணபதி என்றிட கவலை தீருமே காக்கும் கடவுள் கணேசனே காக்கும் கடவுள் கணேசனே காக்கும் கடவுள் கணேசனே கவலைகள அவன் அருள் துணை காக்கும் கடவுள் கணேசனே நினை யாருக்கும் எதற்கும் அவனே முதல் பொருள் யாருக்கும் எதற்கும் அவனே முதல் பொருள் அன்பினுள் ஆகப்படும் கருப்பொருள் அன்பினுள் ஆகப்படும் கருப்பொருள் ஊட்டும் உலகிற்கு ஒளி தரும் ஒரு பொருள் உலகிற்கு ஒளி தரும் ஒரு பொருள் உள்ளத்திரமில் இருக்கும் ஓங்கார கருப்பொருள் உள்ளத்திரமில் இருக்கும் ஓங்கார கருப்பொருள் காக்கும் கடவுள் கணேசனே கவலைகள அவன் அருள் துணை காக்கும் கடவுள் கணேசனே நினை நாதமும் போதமும் ஞானமுமானவள் நம்பிக்கை வைத்தவர்கள் நாவினை செய்வர்கள் நாதமும் போதமும் ஞானமுமானவள் நம்பிக்கை வைத்தவர்கள் நாவினை செய்வர்கள் ஊட்டும் உலகிற்கு ஒளி தரும் உரிபொருள் வழியில் உருவமை வளர்பவள் உமையவள் மடியிலே குழந்தையாள் நிற்பவள் உமையவள் மடியிலே குழந்தையாள் நிற்பவள் காக்கும் கடவுள் கணேசனே கவலைகள அவன் அருள் துணை காக்கும் கடவுள் கணேசனே ஹலோ ஹலோ நன்றி உனக்கு சொல்ல வார்த்தை இல்லை மாறியே நன்றி உனக்கு சொல்ல வார்த்தை இல்லை மாறியே நெஞ்சி நிற்கும் ஆயிரம் கண் சூழியே மஞ்சள் நீர் தெளிக்கிறம்மா ஊசனங்க கூடியே மங்களம் கொடுப்பவள் குங்குமச்சிந்தாரியே தொட்டியும் காளி வந்து துளங்கிடத்தாயே சூழக்குள் மாறி புகழ் படைத்தாயே நன்றி உனக்கு சொல்ல வார்த்தை இல்லை மாறியே அடிச்சு குடிச்சு கிடந்த ஊருக்குள்ளே நல்ல அறிவை கொடுத்து இணைஞ்ச உமையவளே உமையவள் மனுஷன் நினைச்சா இதுதான் நடக்குமடி உன் நினைப்பு அதுதான் என்றும் திகழுமடி திகழுமடி நல்லோர்க்கு தீதான் காப்பவள் நீயே பொல்லாத கோபம் கொண்டு கொண்டிடும் தாயே கோடான கோடியிலே நானும் சே கைப்பிள்ளை கைவணங்கும் சக்தியே தாயே வேப்பிலையில் ஆடி கட்டி வீட்டிற்கும் அம்பிகையே முப்பூனத்தில் உட்கார்ந்திடும் மனமோயே நன்றி உனக்கு சொல்ல வார்த்தை மாறியே நெஞ்சி நிற்கும் ஆயிரம் கண் சூழியே மஞ்சள் நீர் தெளிக்கிற பூசணங்க கூடியே மங்களம் கொடுப்பவர் குங்குமச்சிந்தாரியே
நினைவிருக்கும் புதனடி மனிதர் என்றும் நினைவிருக்கும் பன்னீர் சந்தனத்தில் தீர்க்கமும் பாடி அந்நாடு நிலைமிச்சையில் மாலையும் சூடி கண்ணீர் காண்பதற்கு 1000 ஜோதி கைப்புள்ள கைவணங்கும் சக்தியே காளி காள வந்தாள் கை கொடுப்பாள் தீயவரை நீ எரிப்பாய் முக்கோணத்தில் உட்கார்ந்திடும் மகமாயி நன்றி உனக்கு சொல்ல வார்த்தைகளை மாறியே இனி நிற்கும் 1000 கண் சூழியே மஞ்சள் நீர் தெளிக்கிறம் ஊசலங்க கூடியே மங்களம் கொடுப்பவள் குங்கும சிங்காரியே குட்டையன் காளி என்று துணைவிடத்தாயே சூழக்கள் மாறிகண்டு புகழ் படைத்தாயே நன்றி உனக்கு சொல்ல வார்த்தைகளை மாறியே நெஞ்சி நிற்கும் 1000 கண் சூழியே மஞ்சள் நீர் தெளிக்கிறம் ஊசலங்க கூடியே மங்களம் கொடுப்பவள் குங்கும சிங்காரியே வாங்க பப்புனு வாங்க வாங்க வாங்கே வாருங்க ஆசி தாருங்க குலுக்கு 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 நல்லாசி தாருங்க கோமாளிக்கு வணக்கமே இது கட்டுதந்தாசனுக்கு வணக்கமே ஆரம்பொருள் இன்பம் என்னமாய கலை 64 சொல்லி ஓதுரு வள்ளுவன் கல்வி தந்த கைவாணிக்கு வணக்கமே இதை கட்டுத்தந்தாசனுக்கு வணக்கமே கல்வி கந்த கைவாணிக்கு வணக்கமே இது கட்டுதந்த ஆசிரியருக்கு வணக்கமே சோப்பு செய்த வெத்தலை கண்டது வெள்ளாடு ஏப்பம் மற்றும் சொப்பையின மென்பொழிக்கிற மெல்லாடு சப்பமரத்திலே சோப்பு செய்கின்ற வெத்தலை கண்டது வெள்ளாடு காப்பி கொட்டி பொய்ய கொட்டி கலந்து வைக்கிற அம்மாள் காப்பு கொட்டி புளிய கொட்டை கலந்து வைக்கிற நம்மாளே அவங்க மேலே பிள்ளைய பத்த அபால் வெள்ளாடு அளவுக்கு மீறி பிள்ளை பட்ட அமல் ஒன்ற மெல்லாடு அவ்வளவு உள்ள பெற்ற சொல்லி அதிகம் செய்து விட்டார் அவசர பிள்ளை பெற்ற சொல்லி அழகோட நம்மாளே அடிக்கடிக்கா அடிக்கடுக்கா அடிக்கடிக்கா மாடி கட்டி அழக வந்த வெள்ளாடு இருக்கிறத பிளாட் போட்டு விற்க பார்க்கிற அம்மாள் அடிக்கடுக்கா மாடி கட்டி அழகா வாழ்ற வினாடி இருக்கிறது பாட்டு போட்டு விக்கிற மாட்டோம் நம்மாளே வாங்கே மாறுங்க எல்லாம் செய்யுந்தாருங்க அம்மா மாறுங்க ஐயா மாறுங்க அனைவரும் வந்து இதெல்லாம் பாருங்க வாங்கே மாறுங்க அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபன் முதற்றே உலகன வள்ளிவ பிள்ளையை தெய்வப்புலவர் திருவள்ளுவர் பிறந்த திருநாட்டில் பிறந்த பெரியோர்களே மக்களை பெற்று மண்ணிலே தவள விட்டு மாபெரும் தலைவனாக்கி இன்னும் ஆக்க வேண்டிய திறமை தாய் குலத்திற்கும் மண்ணை பொன் மணிலாக விளையச் செய்து மக்களுக்கு உணவளிக்கின்ற மாபெரும் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் நாடக கலா ரசிக பொதுமக்களுக்கும் இந்த நாடகத்தை முன்னே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இவருடைய முக்கியஸ்தருக்கும் பெரியவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் இந்த நாடகத்துடைய அமைப்பாளர் அன்புக்குரிய சகோதரன் நமது சாய்குடியைச் சேர்ந்த எம் மாரிமுத்து அவருடைய கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பொறுமைதான் பெருமை சொல்லுக்கிணங்க விடியறது வரைக்கும் அமைதியாக இருக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. ஏன்னா காசு கொடுக்கக்கூடிய முதலாளி நீங்கள், வேலை செய்ய வந்திருக்க தொழிலாளி நாங்கள். வந்தது முதிச்சு உழுது வந்துருச்சுன்னு வணக்கம் மட்டும் துண்டோதரி தோளில் ஓட்டு நீங்கள் வீட்டில் போயிடக்கூடாது. ஏன்னா இருந்து பார்க்கணும் நாடகத்தை. விடியறது வரைக்கும் பார்க்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. நடிக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. காசு வாங்க வேண்டியது நாடக அமைப்பாளருடைய பொறுப்பு. வண்டி எடுத்துட்டு போக வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. அதுதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு கொடுத்துருக்கான். எல்லாத்துக்கும் ஆண்டவன் நம்மளுக்கு ஆமா, அதுதான் முக்கியமான விஷயம். நாடகம் ஆரம்பிச்சாச்சுன்னா யாரும் தயவு செய்து என்ன குத்த வச்சு உட்காரப்படாது. என்னடா வந்தது வராம குத்த வச்சு உட்காரக்கூடாதுன்னு சொல்றேன்னு நீங்க தப்பா நினைக்கப்படாது. இப்படித்தான் மதுரை பக்கத்துல ஒரு நாடகம் நடந்துகிட்டு இருந்துச்சு, வள்ளி திருமண நாடகம். அந்த நாடகத்துல 25 வயசுக்கு மதிக்கத்தக்கக்கூடிய இளவட்டம் வாலிப பையன் புது மாப்பிள்ள மேடம் முன்னாடி குத்த வச்சு உட்காந்தான். குத்த வச்சு உட்காந்து எப்படி குத்த வச்சு உட்காந்து சரிங்கண்ணே சரிங்க குத்துனா உலக்க குத்துதான் அந்த விழுந்துட்டு இருக்கலாங்க. சரிங்கண்ணே கோவப்படாதீங்கண்ணே சொல்லுங்க. ஏன்னா இந்த 35 வயசுக்கு 25 வயசுக்கு மதிக்கத்தக்கக்கூடிய ஒட்டம் உட்காந்துட்டான். சரி உட்காந்த பத்தி பிரச்சனை இல்லை. அவன் புது மாப்பிள்ள. ஓஹோ, அவன் அங்கிட்டு கிட்ட அலைஞ்சு பத்திரிக்கை வச்சு வந்தவன். சரி பேசி முடிச்சிருக்காரு. ஆமா, பேசி கல்யாணத்துக்கு பேசி முடிச்சுட்டு இருந்தா போய் பத்திரிக்கை வச்சு வந்திருக்காரு. வந்தவன் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டான். என்ன தப்பு? அப்படி டவுசர் ஓட மறந்துட்டான். சண்டால தருவேன். ஆனா பாய்ப்பல எவ்வளவு பெரிய டவுசர் எல்லாம் உட்காந்துருக்கானே.
ஆமா அந்த மாப்பிள்ள டவுசர் போடுதுன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஏன் முன்னாடி தானே உட்காந்துருக்கேன். அப்போ உனக்கு எச்சி ஊறி இருக்குமே. ஆமா எச்சி உனக்கு தான் ஊறும். எப்ப எச்சி ஊறும்? கேட்க வேண்டிய நேரத்தில் கேட்குறேன். இப்போ போய் எப்படி எச்சி ஊர் லூசி போல குத்த வச்சு உட்காந்து எச்சி ஊருமாடா? இதானே டவுசர் போடு. என்னடா நாக்கட்டமாக்கா சும்மாடுறா அப்படி குத்த வச்சு உட்காரப்போ உட்காந்து ஏன் முன்னாடி உட்காந்து போவேன். ஒன்று அந்த இடத்துல உட்காந்து இந்த இடத்துல எனக்கு நேரம் உட்காந்து ஒரு புது மாப்பிள்ள சரி புதுசா பொண்டாட்டியை பார்க்க போறவன் சும்மா கிண்ணன் இருக்கு வேணா நீங்க கிளப்பிருக்கண்ணா. இல்ல இவன் மாலை பூ மாதிரி தொங்க போட்டு உட்காந்துருந்தேன். முகத்தை ஏன்டா மூஞ்சில முழிச்சா பொடிக்கு போய் வச்சுக்கணும் ஆரம்பிக்கலாம். அவனுக்கு பக்கத்துல ஒரு பெரிய ஒரு நல்ல கைத்தண்டி யானை மார்க்கு சுருட்டு. சரி இதை பத்த வச்சு கப்பு கப்பு இழுத்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் குப்பு குப்புன்னு கிளம்பிட்டு இருக்கு. என்னது புகை? இந்த புகை கிளப்பினா சிறுசுலாம் வாட சரல பெருசு சுருட்டு அமத்தியாண்ணா. எனக்கு பெருசு உனக்கு பெருசு படுவா ராஸ்கல் இல்லையா? வயசை சொன்னேன் நீங்க ஒன்றும் கோச்சுக்கிறேன். என்ன இவங்கிட்ட இந்த பேச்சுக்கிட்டு சுருட்டு கிடைமா நினைச்சு அமத்த போன மனுஷன் மேலே பக்கம் திரும்பி பார்க்க இந்த பப்புன் டான்ஸ் இடிச்சு இடிச்சு ஆறத பார்த்தோன்னே பெருசுக்கு மூடு கிளம்பிக்கிடுச்சு. ஆஹா பப்புனு சூப்பரியா. அங்க வாத்திட்டு சூட்டில் கீழே தான் வந்து பக்கத்துல சுருட்டில் ஒரே அமுக்கு. இந்த சூட்டு அந்த சூட்டு அமதி கடைசியில் கல்யாணம் வச்சு அது மாதிரி பேசிட்டு குடிக்கணும் குடிங்க. அமத்துல இடம் பார்த்து அமதுங்க ஊட பேசாதீங்க. நான் மசனத்தை மறந்துடுவேன் தயவு செய்து. ஏன்னா மத்தியா அது செத்தேன். நல்ல வார்த்தையை சொல்றீங்க. அருமையான முறையில் சிறப்பான முறையில் நாடகத்தை பார்க்க வந்து உட்காந்துருக்கீங்க. நல்ல பெரிய தலையாரத்தை உட்காந்துருக்கு. சும்மா சொல்லப்படாது. ஏன்னா யாரும் மல்லக்க படுக்கப்படாதானே. ஆகாயம் கோச்சுக்கிறோம். சரி குப்புறப்படுத்தா பூமாதேவி கோச்சு மல்லாக்கவும் படக்கூடாது. குப்புறம் அப்புறம் எப்படி தேவை எடுக்கிறது? ஒரு சாட்சி படுக்கலானே. ஒரு சாட்சி படுத்து நம்ம கையை அவருக்குள்ளதே அடுத்தவங்க கூட படுக்கக்கூடாது. உள்ள வச்சு கண்ணு படுக்கலாம். அப்படித்தான் ஒரு ஆள் மல்லக்க படுத்து வாய ஆண்டு படுத்து தூங்கிட்டான். சரி அவனுக்கு ஆரம்பிச்சே தெரியல. அவன் தலைக்கு பக்கத்துல 75 வயசு பெரியவர் உரல் உலகை மட்டும் டொக்கு டொக்கு இடிச்சுக்கிட்டு இருக்காரு. வெத்தலையை போட்டு இடிச்சுக்கிற மனுஷன் மெண்டு மெண்டு படுத்திருந்த வயலே துப்ப. சரி இந்த மூதேவி இவனு கடை கடைக்கு முழுகிட்டே இருக்கான். விடியது வரைக்கும் முழுகி விடிய காலம் வயிறு வீங்கி போச்சு. அது மாதிரி கூட்டத்துக்குள்ள யாரும் மல்லாக்க படுக்காங்க. பலாப்பழம் பாத்தீங்களாப்பா சிவா? பாத்துருக்கோம்னே. பலாப்பழம் பழம் பெருசு. ஆமா எப்படி இருக்கான்? முள்ளு முள்ளா சொர சொரன்னு இருக்கான். இந்த பலாப்பழத்துல பலாச்சுளையை சாப்பிடணும் என்ன செய்யணும் தெரியுமா? என்ன பண்ணணும்? பொழக்கணும். பழத்தை பொழந்தா மட்டும் பத்தாங்க. எண்ணெய் தடை உள்ள விடணும். உங்களை தடை எப்படி உள்ள விடுறது? எண்ணெய் தடை ஆமா அது உண்மைதாங்க. கொச கொசன்னு இருக்கான். உள்ள விட்டோம்னா அப்படியே பலாப்பழத்தை அப்படி பிளந்த உடனே லேசா கையை உள்ள விடணும். எதுக்குள்ள? பழத்துக்குள்ள. சரி உள்ள விட்டோம்னா அப்படியே தொங்கு மாத்துக்க. என்னது சொல? அதை எடுத்து சாப்பிட முடியுமா? எப்படி? உள்ள கொட்டை இருக்கும். யாரு கொட்டை? என் கொட்டையா? உன் கொட்டை இருக்காது. பலா கொட்டை இருக்கும். அந்த கொட்டையை நீக்கிட்டு சொல்லிய சாப்பிட. நான் சொல்லக்கூடிய கருத்துல தப்பான கருத்துக்களை பலாப்பழத்தில் எப்படி தோலை நீக்கிறோமோ அதுபோல் நீக்கிவிட்டு நல்ல கருத்துக்களை உங்களுடைய உள்ளத்துக்கு எடுத்து செல்லுமாறு எம்மொழியிலும் சிறந்து விளங்கக்கூடிய இந்த தமிழ் மொழி குறித்தான இந்த நாடக கலை ரசிக்க வந்திருக்கின்ற உங்களுடைய வாழ்வும் வளமும் மேலோங்கி நிற்கும் என்று கேட்டுக்கொண்டு நன்றி. கும்பிடக்கூடாது. கை மட்டும் தட்டுங்க. கும்பிடக்கூடாது. நாங்கள் தான் உங்களை கும்பிடணும். எங்களுக்கு வந்து முதலாளி நீங்கள் தான். வாழ்த்துக்கள். அன்பளிப்பு எல்லாம் கொடுக்க வேணாம். வாங்கவும் மாட்டேன். அப்படியே பப்புன்னு பாட்டுக்கிட்டு நல்லா இருந்துச்சுன்னா நல்லா ஆடினா கையை தட்டுங்க. முறைச்சு பார்க்காதீங்க. பயந்து ஒரு நாள் ஓடி போயிடுவேன். ஆமாம் அன்பளிப்பு கொடுக்காதீங்க. ஆரம்பத்தில் அடை போடுறேன் பாரியா. ஏன்ப்பா இப்போலே ஏன் பாவத்தில் என்னையா அப்படி ஒரு இருக்க விஷயத்த ஆரம்பிச்சு விடுறையா? சரி ஏன் தப்பாவே எடுத்துக்கிறேன்? சரி கையாவது தட்ட சொல்லியிருக்கேன்ல முதல். அப்புறம் அப்படிதான் எடுத்தோன்னே கேட்க முடியும். எல்லாத்தையும் கொடுக்க. உறங்கையிலே பானைகளை உருட்டுவது பூனை குணம். காண்பதற்கு உருப்படியாய் எடுப்பதையும் மறைப்பதுமே குரங்கு குணம். ஆட்டி இறங்குவோரை கொன்று இரையாட்கள் முதலை குணம். ஆனால் இத்தனையும் மனிதனிடம் மொத்தமாய் மனுஷி பொறுக்கும் போது பொருந்த குணம் போக போக மாறுது. எல்லாம் இருக்கும் போது இருந்த குணம் இறங்கும் போது சேருது.
குணம் இறக்கும் போது சேருது மனிதன் உறங்கும் போது மனிதன் உறங்கும் போது பிறந்த குணம் போக மாறுது. நன்றி நன்றி. பேரன்புடையர் வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி ஒன்றியம் நமது விழாத்தூர் நமது கொத்தவயல் கிராமத்தில் இருந்து இருக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ முனீஸ்வரர் திருக்கோவிலுடைய திருவிழாவை முன்னிட்டு இந்த விழாவிற்கு வருகின்றிருக்கின்ற உங்கள் அத்தனை பேரையும் வருகிறவர்கள் வரவேற்று இந்த கோவில் முன்பாக அமைந்திருக்கக்கூடிய சிங்கார கலையரங்கிலே அரசு ஆணைக்குள்பட்டு இவருங்க மேடையிலே ஸ்ரீ வள்ளி திருமணம் என்னும் நாடகம் முயற்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நாடகத்திலே பங்கு பெற்று நடிக்கக்கூடிய நடிகை சிகாமணியை அறிமுகப்படுத்துகின்றேன். சங்கீத சண்டமாரதோ இன்னிசை இசை மாமுகில் வேந்தன் என்று நாட்டு மக்கள் நல்லா சொல்லிட்டு வரக்கூடிய அன்புக்குரிய சகோதரர் நமது மதுரை அருகாமையில் உள்ள தஞ்சாவூரை சேர்ந்த MKM ஞானவேல் ராஜா அவர்கள் இவர் மனையில் வேலன் வேணும் விருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். குயிலின் இனிமையான குரல் வளம் கொண்ட அன்புக்குரிய சகோதரி நமது கருவை மாநகரை சேர்ந்த மஞ்சுளா அவர்கள் இவர் மனையில் ஸ்ரீ வள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். சொல்லர் உழவன் கவியரசன் என்று நாட்டு மக்கள் நல்லா சொல்லிட்டு வரக்கூடிய அன்புக்குரிய தம்பி சென்ற இடமெல்லாம் வெற்றி பரிசு கொட்டி வரக்கூடிய நமது மதுரை செல்லுமணி அவருடைய மாணவனுமாகிய நமது MC நவநீத கிருஷ்ணன் அவர்கள் இவருக்கு மலையிலே கலகப்பிரினாக அடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். 6 மணி சேரசு அதேதான் 6 மணி இசைரசு மதுரை மாநகர மங்கா புகழ்பெற்று தனக்குத்தான்று வெற்றி கொடி நாட்டி வரக்கூடிய மதுரை அருகாமையில் உள்ள நாங்கூரை சேர்ந்த BSA ராமமூர்த்தி அவர்கள் இவர்களுடைய ஹார்மோனியம் பின்பாட்டு. கனிரசமா மது வருந்தி கழிப்பதல்ல இன்பம் கணிகையரின் துணையினிலே கிடைப்பதல்ல இன்பம் கனிரசமா மது வருந்தி கழிப்பதல்ல இன்பம் கணிகையரின் துணையினிலே கிடைப்பதல்ல இன்பம் இணையில்லாமனையாள் வாய்மொழியே இன்பம் இணையில்லாமனையாள் வாய்மொழியே இன்பம் இதழ் சிந்து புன்னகை அளவில்லாத இன்பம் இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடு இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடு அதை எங்கிருந்த போது அதை நாடி ஓடு இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடு. இன்றிருப்போ நாளை இங்கு இருப்பதென்ன உண்மை எண்ணிடாமல் காசு பணம் சேர்ப்பதென்ன நன்மை இன்றிருப்போ நாளை இங்கு இருப்பதென்ன உண்மை எண்ணிடாமல் காசு பணம் சேர்ப்பதென்ன நன்மை இருக்கும் வரை இன்பங்களை அனுபவிக்கும் தன்மை நாம் இருக்கும் வரை இன்பங்களை அனுபவிக்கும் தன்மை இல்லை என்றால் வாழ்வினே உனக்கு ஏது இனிமை இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடு இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடு அதை அங்கிருந்த போது நாடி ஓடு இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடு. அருமை அருமை சிறப்பான முறையில் செய்திருக்கிறார்கள். இவருங்க மேடையிலே கோலையடி அவதார நந்தி சிவனுக்கு பாத்தியப்பட்ட இந்த பாத்திரத்தை செய்து கொண்டிருக்கூடிய அன்புக்குரிய சகோதரர் நமது மதுரை தமிழ்நாடு நாள் நடிகர் சங்கத்தினுடைய தலைவருமான DV ஜெயம் அவருடைய மாணவனுமாகிய நமது மதுரையைச் சேர்ந்த DS சிவா அவர்கள் இவருக்கு மேடையிலே மிருதங்கம் தோலக்கல் தொப்பி.
அப்படி மலை மலை அருமை 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 சிறப்பான முறையில் செய்திருக்கின்றார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே. இவர்கள் மேடையிலே பலபாத்திய புகழ் சென்ற இடமெல்லாம் சிறப்பேர் விட்டு வரக்கூடிய அன்புக்குரிய தம்பி நமது மதுரை அருகாமையில் இருக்கக்கூடிய இடையப்பட்டியைச் சேர்ந்த PVM சரவணன் அவர்கள் இவர் மேடையை ஆல்ரவுண்ட் செய்ப்பார்கள். அருமை சிறப்பான முறையிலே செய்திருக்கின்றார்கள். இவர்கள் முறையிலே தாளம் செய்யக்கூடிய அன்புக்குரிய சோழர் நமது மதுரையைச் சேர்ந்த VV பழனிசாமி அவர்கள் தாளம் செய்வார்கள். அருமை சிறப்பான முறையில் செய்திருக்கிறார்கள். இவர் மேடையிலே லைட் ரொம்ப வெயிட்டு, மைக் ரொம்ப குயிக்கு, சிறந்த முறையிலே செவிக்கு இனிமையான பாடல்களை நித்த வெளிவரும் பாடல்களை ஒளிபரிக்க அமைத்து தர சிறந்ததொரு ஸ்தாபனமானது எமது கோட்டைப்பட்டினம் மாநகரில் அமைந்திருக்கக்கூடிய நமது ஜலிசா ஆடியோஸ் என்பதை ஜலிசா தெரியும். நீ வந்து ஒரு BA இங்கிலீஷ் படிச்சவே காமெடிக்காக பேசுறது எனக்கு தெரியும். மக்கள் தப்பா அடிச்சுட்டு கல்ல எடுத்து எரிஞ்சிட கூடாது இல்லையா? அதுக்காக சொல்றேன். ஜலீலா இன்னைக்கு மைசெட்டை நீ சொல்லணும்னு நான் சொல்லல. ஜலீலா ஆடியோஸ்னுடைய சிறப்பான முறையிலே ஜலீலா ஆடியோஸ் ஒளிபரிக்க அமைப்பு அன்புள்ளத்துக்கு நன்றி, வாழ்த்துக்கள். போடுங்க பாட்ட பொண்ணை. அருமை ஜலீலா ஆடியோஸ்னுடைய உரிமையாளருக்கும் இதில் பணியாற்றக்கூடிய ஆபரேட்டரும் எங்களுடைய கலை குடும்பத்தின் சார்பாக நன்றிகள் வணக்கம். அருமையான பாட்டு போட்டார். ஒரு கைதட்டு 2 பேர் தான் தட்டுறீங்க. இவ்வளோ அவுட்ரு பகுதியில் அருமையாக ஒளிபரிக்க அமைச்சிருக்காரு. உலகத்தில் 2 விதமான மனிதர்கள் உண்டு. எல்லாத்தையும் தேடி ஓடுறவங்க, எல்லாத்தையும் தனக்கு பின்னாடி தேடி வர வைக்கிறவங்க. இதில் 2வது வகை அன்பு கேப்டன் விஜயகாந்த். இப்போ ஒரு கோயிலில் போய் ஒரு அன்னதானம் போகிறதுனாலையோ பாலாபிஷேகம் பண்ணுறதுனாலையோ ஆண்டவே என்னை வந்து நம்மளை பார்க்க மாட்டார். அதே ஒரு ஏழை பெண்ணுக்கோ இல்லை ஏழை மாணவனையோ படிக்க வச்சா அந்த ஆண்டவனையும் நம்ம திரும்பி பார்ப்பார். அதான் ஏழையின் சிரிப்பில் இறைவனைக்கலாம். அந்த வகையை சேர்ந்த ஒரு விஜயகாந்த் அவர்கள். அதே மனிதர்கள் மனிதாபிமானம் எல்லா மனிதர்களும் பழகிக்கணும் வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றினே. சிறப்பான பாடல், அருமையான ஒளிபரிக்க அமைச்சிருக்கீங்க. அதுலேயும் பாடலை கேட்டோன்னே அருமையாக ஞாபகப்படுத்தின பாருங்க. அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு கொட்டகை சீன் அமைப்பு, லிங்கவிலாஸ் சீன் கம்பெனி, தர்மலிங்கம் மிமிசல் பாட்டு இல்லையா? அருமை சிறப்பான முறையில் அமைத்திருக்கின்றார்கள். அன்பு சகோதரர்களுக்கு நன்றி. ஏய் என்ன இனி ஆளை காலி ஒன்றிலே தானே இருக்கான். இல்லை உனக்கு பாட்டு இருக்குனே. இந்த நாடகத்திற்கு எங்களை அழைத்து வந்த அன்புக்குரிய சகோதரர் நமது பாக்கத்தை சேர்ந்த ஸ்ரீ பாலா அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்துடைய அமைப்பாளர் அன்புக்குரிய சகோதரர் நமது மாரிமுத்து சாய்க்குடி அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு ஆடல் அரசி, அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகை மதிப்புக்குரிய சகோதரி நமது மன்னார்குடியை சேர்ந்த கலைச்செல்வி அவர்கள் டான்ஸ் காமிக்காக நடிக்க கற்றுக் கொண்டிருக்கிறார்.
தன்னந்தனியாக நான் போது என்னை எறிந்தாலே பூமுகமாறு தன்னந்தனியாக நான் போது என்னை எறிந்தாலே பூமுகமாறு முகம் தெரியாமல் மயங்குவதில்லை ஒன்றும் புரியாமல் கலங்குவதில்லை என்னமோ சொல்லுங்கள் தள்ளியே நீளுங்கள் தொட்டதால் உள்ளம் துடிக்கின்றதே தன்னந்தனியாக நான் வந்தபோது என்னை எறிந்தாலே பூமுகமாது. மலையாளிகளுக்கு இந்த இளைஞர்களுக்கு எப்படி பாடுவீங்க? மறுபடியும் பேரை சொல்லுப்பா. காணாமா பத்தியாரே எல்லாம் சொல்லுங்க. இளைஞர்கள் இருப்பாங்க, அதாவது இளைஞர்கள் உட்காந்துருக்காங்க, கூட கூட உட்காந்துருக்காங்க. பழைய ஆளுகளுக்கு நீங்க பாடுனீங்க. விருப்பமா சொல்லியா? பொம்பளை பிள்ளைக்கு வந்து பழைய ஆளு பாடுங்க, புது ஆளுகள் பாடுங்க. திருப்பி சொல்லுங்க. திரும்பவும் சொல்லுமா? கலைச்செல்வி டான்ஸ் காமிக். பட்டாம்பூச்சிடி அடி பட்டாம்பூச்சிடி அடி கொட்டாம்பூச்சிடி அடி கொட்டாம்பூச்சிடி அடி பட்டாம்பூச்சிடி அடி பட்டாம்பூச்சிடி அடி கொட்டாம்பூச்சிடி அடி கொட்டாம்பூச்சிடி அடி பளபளன்னு ஜொலிக்கிறேன் பவள கண்ணாடி பக்குவமா வந்து நில்லு மாமி முன்னாடி அழகே அழகே உன்ன மனைவியாக்கம் கனவு கையே குடிக்கணும் கையே குடிக்கணும் கண்ணத்தில் உமா கொடுக்கணும். ஏன் கிறங்குறேன்னு எனக்கு இப்பதான்டா தெரியுது. என்ன இப்படி பட்டாம்பூச்சி பிடிச்சிட்டே தெரிஞ்சிருக்க நீங்க? எங்க எப்படி இழுச்சா போயிடாக்குற பாரு. என்ன டெய்லி உங்க கூட தான் வர்றேன். ஆமா, உங்க கூட தான் சாப்பிடுறேன், உங்க கூட தான் சம்பளம் வாங்குறேன். ஆமா, நீங்க தான் எங்களை மாதிரி நல்லா கூட தான் சம்பளம் வாங்குறீங்க. ஆமா, உங்களை அமுக்கிறதுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை. ஏப்பா நீங்க வேற இப்படி சொல்லாங்கப்பா. ஏற்ற பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்கு, நீங்க வேற. என்ன பஞ்சாயத்து? உங்களுக்கு பார்க்க தெரியல. அங்க வீட்டுல விளக்கு மாதிரி வாங்குறது எனக்கு தான் தெரியும். ஊர்ல போய் அப்படி பண்ண வாங்க தானே வேணும். ஏய் ஊர்ல போய் ஏன் பண்ணுவேன்? இங்க இருக்க செய்தியை சொல்லிடுறாங்கல போன் போட்டு. நீ நேத்து வந்து டான்ஸ் வச்சிருக்கீல்ல? நேற்று வந்து டான்ஸ் டேய் சும்மா இருக்க மாட்டேன். அருமை இந்த நாடகத்தை காண வருகின்ற உங்களை அனைவரையும் கிராம பொதுமக்கள் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த யூடியூப் சேனல் சவுதி அரேபியா மேடை நாடகம் யூடியூப் சேனல் அன்பு உள்ளதற்கு நன்றி கலந்த வணக்கம். இந்த லைவ்ல ஓடிட்டு இருக்கு எல்லாத்தையும் பார்க்கலாம். அருமையான முறையில் நான் தப்பா பேசினேன் என்னதை எடுத்துறாங்க தலைவா. ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். நாடகம் பார்க்க சும்மா தான் இருறாங்கட்டு எப்போ பார்த்தாலும் என்னை கேவலப்படுத்திட்டே இருக்குது உன் பொழப்பு. அவன்ட்டு அன்னைக்கு போய் மழை பெஞ்சு இதாகி போச்சு. இன்னைக்கு வந்து ஏன்டா இந்த அநியாயம் பண்ற? பழனிசாமி வர அடியாளு கூட பாட்டிருக்க பயமா இருக்கு. ஏன்னா என்ன ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நோக்கத்தோட தான் இருக்கு. நம்ம ஆமா, மனிதனுக்கு என்னன்னா ஒருத்தருக்கு சம்பாதிக்கணும்னு ஆசை, இன்னொருத்தருக்கு வந்து என்ன அப்படின்னாக்கா நல்ல சந்தோஷமா அணிவிக்கணும், எல்லாத்தையுமே சாப்பிடணும்னு ஒண்ணு. ஆமா ஆர்வம். ஒரு சில மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு எண்ணங்கள் இருக்கு. இப்ப பக்கத்து வீட்டுல மாமியாளுக்கும் மருமகளுக்கும் சண்டை, மாமியாளுக்கும் மருமகளுக்கும். சரி, மாமியாளுக்கு மருமகளுக்கும் சண்டை நடந்தா எப்பயும் வாய் தகராறு தான் வரும். இவங்களுக்கு என்னன்னா குடிமி பிடிச்சி உருள்றாளுங்க, வீதியில குடியை பிடிச்சி இழுத்து உருள்றாளுங்க. போறேன் வரவெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். சண்டை பொம்பளையால விளக்க முடியாதுல்ல சாமனே. என்ன அப்ப நான் 3வது மாடியில மொட்டை குண்டியோட குளிச்சுக்கிட்டு இருந்தேன். எப்பயுமே மோதி அப்படிதான் குளிக்கிறாம்ல. குளிச்சுக்கிட்டு இருந்தேன். லவக்குன்னு ஒரு துண்டு எடுத்து கட்டிட்டு ஓடி வந்து விலைக்கு விட வர்றேன். சரி, விலைக்கு விட வந்தோடனே இவ்வளவு விலைக்கு விட வந்தோடனே இவ்வளவு குடியை பிடிச்சிருக்க துண்டை பிடிச்சிருக்காங்க. சண்டாலத்தனம் அதிகமாகி போச்சு. யாரும் தயவு செய்து சண்டை போட்டாங்கன்னா ஆண்ட்ராய்டு போடாம விலைக்கு விடாங்க, நம்ம வேட்டி ஊறி விட்டுருவாங்க. மரும உடனே புருஷன் போன் பண்ணிட்டா, என்ன ஹலோ மாமா எங்க இருக்கீங்க, மரியாதையை வந்து உங்க அம்மாவை சொல்லி வச்சு விடுங்க. இப்படியே அடிக்கடி சண்டை போட்டான்னு வச்சுக்கோங்க. சரி, நீங்க வர்றதுக்குள்ளே உங்க ஆத்தாளுக்கு மீன் குழம்புல விஷத்தை கலந்து கொண்டு வேணா. என்னது மீன் குழம்புலையா? ஆமா. ஏன் அப்படி? மீன் குழம்புல வாட தெரியாதுல, மீன் குழம்புல விஷத்தை கலந்து கொண்டு விடுவேன்னா இவன் பயந்துட்டான் புள்ள. ஆத்தாடி இவன் செஞ்சாலும் செஞ்சிருவா அப்படின்னு நினைச்சிட்டு புள்ள கார் எடுத்துட்டு மெட்ராஸ்ல இருந்து ஊருக்கு வர்றான். வந்தாக்க ஊருக்கு வர மணி 12 மணி ஆகி போச்சு. சரி, அம்மா அப்புறம் வரும்ல பாட்டேன். ஆமா, ஊர்ல வந்து பாக்குற சனக்காடு மாலை கைமா கத்தி கதறிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ நினைச்சிட்டேன், ஆத்தாடி சொன்ன மாதிரியே நம்ம ஆத்தால கொண்டுட்டாலே நம்ம பார்க்க போறோம். இவ்வளவு வெட்டாத அருவால வீட்டுல வச்சிருக்க கூடாதுன்னு சொல்லி கீழே உருண்டு வந்திருப்பாப்லே. உருண்டு வெறியில ஓடி போய் கூட்டத்தை விளையிட்டு போய் உள்ள போய் பாக்குறேன், இவன் பொண்டாடி செத்து கிடக்குறான். பொண்டாடி செத்து போச்சா? என்ன மாமியால தானே மருந்து வச்சது? அதானே மருமக செத்து கிடக்கால. காரணம் என்ன அப்படின்னா, மாமியால கொள்றதுக்கு மீன் குழம்புல விஷத்தை ஊத்துன மூதேவி இவ கலக்கி விட்டு ஊத்தி உப்பு பார்த்திருக்கா. அவளுக்கு முன்னாடி இவ செத்து போயிட்டா. ஏன்னா மாமியால கொண்டு நினைக்க கூடாது. நம்ம வீட்டினுடைய குலதெய்வம் அவங்க தான். என்னைக்கும் பெற்ற தாயை மறக்க கூடாதுங்க. இப்படி தானே ஒவ்வொன்று பார்த்து. இப்ப ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு விளையாட்டு போட்டி நடக்கும். ஆமாண்ணே,
ஆமாண்ணே சேருப்பட்டி நம்ம ஊர்ல என்ன அப்படின்னாக்கா பழம் சாப்பிட போட்டு வச்சுட்டான். என்ன போட்டி பழம் சாப்பிடுறது பழம்னா எடுத்து லவக்கு அடிச்சு திங்க கூடாது. அப்புறம் லவக்குன்னு வாயில போட்டு முழுங்கிடணும். என்னையா சொல்ற வாயில முழுங்கிடணுமா? எந்த அடி பழமா இருந்தாலும் சொல்லி வாயில போட்டு முழுங்கிடணும். ஐயப்பா ஒருத்தன் கொய்யா பழம் கொண்டு வந்தா முழுங்கிட்டான். சரி. ஒருத்தன் வாழைப்பழம் கொண்டு வந்தா அவனும் முழுங்கிட்டான். சின்ன பழமா இருந்தா. ஆமா. ஒருத்தன் நாவல் பழம் கொண்டு வந்தா அவன் கொட்டையோட முழுங்கிட்டான். அது ரொம்ப சிறுதானே. ஒருத்தனுக்கு எந்த பழமே கிடைக்கல அன்னாசி பழத்தை கொண்டு வர்றான். அன்னாசி பழம் பெருசாலையா இருக்கு. ஆமா. பழம் பெருசு வாய் சிறுசு மேலே நின்று முழிக்கிறான். ஐயா நடுவர் கேட்கிறாரு, ஏண்டா தம்பி வர்றவெல்லாம் பழத்தை சாப்பிட்டு போயிட்டு இருக்காங்க, நீ மேடையில் நின்று முழிக்கிறீ என்ன காரணம்னா? ஐயா பழம் பெருசுங்க ஐயா, வாய் சிறுசுங்க ஐயா, ரெண்டு பயலை வந்து இந்த பழத்தை வாயில தள்ள சொல்லுங்கண்ணா. சரி அப்படின்னு ரெண்டு கதிச்சு அளவட்ட வந்து மண்டையை பிடிச்சி கடக்குன்னு தண்ணி படக்குன்னு கடவா கிழிஞ்சு ஐயப்பா கடவா கிழிஞ்சு ரத்தம் ஒழுகுது கக்குன்னு சிரிக்கிறான். என்ன ரத்தம் ஓடுறதோட லூசு பயிலா இருப்பான் போல. அதான் உன்னோட சந்தாலா இருப்பாப்ல. என்ன சொல்றேன், கடவா கிழிஞ்சு ரத்தம் ஒழுகுனா அழுவாங்களா சிரிப்பாங்களா? என்னன்னு எப்படி சொல்லுவான்ல? ஆமாண்ணே சிரிக்கிறேன் கக்குன்னு நிப்பாட்றா. எதுக்குடா சிரிச்சு அப்படின்னு? ஐயா எனக்கு பரிசு வாங்கணும்னு கவலை இல்லைங்க. சரி. கடவா கிழிஞ்ச பத்தி கவலை இல்லைங்க, ரத்தம் போனதை பத்தி கவலை இல்லைங்க. அப்புறம் என்னடா உனக்கு கவலை பண்ண? ஐயா எனக்கு நான் அன்னாசி பழம் கொண்டு வந்தேன், எனக்கு கடவா மட்டும் தான் கிழிஞ்சிச்சு, ஆனா எனக்கு முன்னாடி இருக்கவன் பலாப்பழம் வச்சிருக்கேன், அவனுக்கு என்ன கிளிய போதோ தெரியலன்னு இருக்கான். ஏன்னா அடுத்தவன் நினைச்சுதான் சிரிக்கிறான் ஒழிய அவன் நினைச்சிருக்கிறதுல இல்ல. ஏன் தம்பி இப்ப கொடைக்கானலுடைய மலையினுடைய அளவு என்ன? உயரம் 3000 அடி. ஓஹோ இப்ப அளந்தீங்களா? அந்த 3000 இதுவே 6 அளந்தீங்களா? என்ன தினந்த செல்லுல பூரா சொல்லிட்டு இருக்கேன், அளந்தீங்களா போய் இது பண்ணீங்களா? என்னடா கேள்வி கேட்கிறேன்? இப்ப அந்த 3000 அடி உயரத்துல மேல பஸ் வருது. சரி மேல. ஆமா. அப்ப வரும்போது படியில உட்காந்து அழுதுட்டே வர்றேன் ஒருத்தன். சரி. அப்ப டிரைவர் கேட்டாரு, ஏன்டா படியில் பயணம் நொடியில் மரணம் இருக்காங்க, படியில உட்காந்து அழுதுட்டே வர்றீங்க, எந்திரிச்சு உள்ள வாடா அப்படி சொல்லத்துக்கு. எதுக்குடா அழுது அப்படின்னு? அண்ணே நான் ஒரு பிள்ளைய காதலிச்சேன், சரி அந்த பிள்ளை என்னைய விட்டு இன்னொருத்தனை கல்யாணம் முடிச்சு போயிட்டா, சரி அதனால இந்த பஸ்ல இருந்து குதிச்சு நான் சாக போறேன்னு. அட பாவி 3000 அடி உயரத்துல விழுந்து சாக போறியா? நீ ஏன்டா சாகுற? பஸ்ல பிரேக் வந்து 10 நிமிஷம் ஆச்சு, மொத்தமா சாம பேசாம உட்கார்றான் இருக்கான். ஏன்னா இவன் 60 பேரை கொண்டு போய் இறக்கணும், இவன் ஒரு ஆளுக்காக அவன் போட்ட முடியுமா? அந்த பஸ்ல நீங்க போல நான் போல நான் கேள்விப்பட்டேன் சொல்றேன். இப்ப ஒவ்வொன்றுக்கு நான் விளக்கத்தை உனக்கு புரி பண்ணிட்டே இருக்க முடியுமாடா தம்பி? இதாண்டா வந்து ஒவ்வொரு நாமக்காலை பூதி பண்ணிட்டே வர்றது. இதான் தெரிஞ்சுக்க. ஒரு மனிதன் பிழைக்க தெரிஞ்சவன் 4 பேர்கிட்ட வந்து கையை பிடிச்சி காலை பிடிச்சி அன்னை மாமாண்டு பிழைக்கிறதுக்கு வழி தேடுவான். அந்த பிழைக்கிற பிழைப்புக்கு குடியை கெடுக்கிற ஒன்னே மாதிரி பையன் 2 3 பேர் இருப்பான். லூசு போல மலையை போய் அளந்தேன்டாக்க நான் என் டேப்பை விட்டு அளக்குறேன். செல்போன் வாங்கிருக்கீங்களா? வாங்கியிருக்கேன் பாருங்க. உடம்பு நல்லா பார்த்துக்க தம்பி. அதாவது வந்து கரைக்கிட்ட வர இப்போ அதாவது வந்து செல்போன் வாங்கிருக்கீங்களா? அந்த வாங்கியிருக்கேன் பாரு. எவ்வளோக்கு வாங்கியிருக்கேன் அண்ணே? செல்போன் வந்து 12,000 ரூபானே. 12,000 ரூபா. ஆமா. நான் 35,000 ரூபாய்க்கு வாங்கினேப்பா. போல நீ வாங்கி 35,000 ரூபாய்க்கு நல்ல செங்கக்கல் தண்டி கொடுத்தாங்க. பிச்சைக்காரியை கடை சொல்லி 35 வாங்கி 3 நாள் தான் பேசுறேன். 4 நாள் சங்கத்தில் ஃபோன் பண்ணிட்டாங்க. எதுக்கு கால் உள்ள விரிச்சலா? காலன் உள்ள உன் காலன் உள்ள போகும், என் காலத்து உள்ள போகுமா? ஏன்னா உள்ள யாரா பூதிக்காளி பிடிச்சாரு என்னடா பேசுறேன்? அதுக்கு இல்ல காலண்டர் உள்ள போச்சாடு. என்னடா கொடுமையாடா? சங்கத்தில் போன் பண்ணவும் பேசிக்கிட்டே போனவன் பாத்ரூம் சேனலில் வச்சு குளிச்சவன் செல்லை மறந்துட்டு வெளியில் வந்துட்டேன். வெளியில் வந்தால் எங்கள் அப்பத்தா குளிக்க பாத்ரூம் போனவன் ரொம்ப நேரமாக வரவே இல்லை. ஏன்னா ஆளக்காரன் பார்க்குறேன் ரொம்ப நேரம் கழிச்சு திட்டிகிட்டே வரா. ஏன்டா அறிவட்டம் லூசு போல இந்த பொல்லாத உலகத்தில் என்னன்றா பிழைக்க போகிற அப்படின்னா அதானப்பா என்னத்தா அப்படின்னு. ஆமாடா ஒரு செங்கக்கல்ல தண்டி ஒரு சோப்பு ஒன்று வாங்கி பாத்ரூம் ஜன்னலில் வச்சிருக்கேன். சரி அதை போட்டு குளிச்சா நுரையும் வருது இல்லை கரையுதும் இல்லை. இந்த சோப்பு எங்கே வாங்கின? மரியாதையை கடைக்காரன் கொடுங்க, உனக்கு முளக்காத்தில் அடிச்சு போட வேண்டாம். ஆமாம் அப்படின்னா எங்கத்தான் அந்த சோப்புன்றேன் வாலிக்குள்ளே ஊற போட்டிருக்கேன். போய் பாடுறான்னா உள்ளே போய் பார்த்தா 30,000 செல்லு வாலிக்குள்ளே ஊறிட்டு கிடக்குது. ஏன்னா அந்த மாதிரி பொருள்லாம் வாங்கி நாஸ்தி பண்ணுறான். அதனால எதுல அவன் குளிச்சவளை தானே பார்த்துருக்கேன், எனக்கு தெரியும். ஆமாம் சுடுதண்ணி ஏன் காப்பாற்ற இரிக்கிறமா ஓடி. இப்போ ஆரம்பிச்சு விட்ருக்கேன், நீ அதை வந்து குறைய நிவர்த்தி விட்டுறியாடா? டேய் பிள்ளையார் சொல்லி வருதாப்பா. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு காலகட்டம் இருக்குது. இந்த மனிதனாக பிறக்கப்பட்ட நம்மளுக்கு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. நம்ம நிறையா சம்பாதிக்கிறோம் ஆனால் அழிச்சிடறோம். எதுவுமே மிச்சம் கொண்டு போகிறதுக்கான வழி கிடையாது. ஏன்னா ஆண்டவன் வந்து எவ்வளவு கோடி ரூபாய் சொத்து வச்சுருந்தாலும், எவ்வளவு நகை வச்சுருந்தாலும், எவ்வளவு பணம் வச்சுருந்தாலும் நம்ம கூட நம்ம செத்துட்டோம்னா அழுகாது. கட்டிய மனைவியை கணவன் இறந்துட்டா மனைவி இறக்க போகிறதில்ல, மனைவி இருந்துட்டா கணவன் இறக்க போகிறதில்ல, அப்போ இறந்தால் புள்ள அழுக போகிறதில்ல. ஏன்னா கண்ணீர் மட்டும் விடுதான். அந்த ஒரு நாள் தான், மறுநாள் எல்லா வேலையுமே முடிஞ்சிடும். அதுக்குள்ளைக்கு ஆண்டவன் நம்மளுக்கு ஆமாம் அடுத்த வரல 3ஆம் நாள் ஆமாம் ஆட்டுக்கறி கோழிக்கறியை சாப்பிட்டு வேலையை முடிச்சிடுவான். காரணம் என்ன அப்படின்னா மனிதனுடைய வாழ்க்கை இதுதான். கோயிலை கட்டுவேன், பெரிய கோபுரத்தை கட்டுவேன், ஆனால் அவன் கட்டினது எல்லாமே இருக்கும், ஆனால் அவன் இருக்க முடியாது. காரணம் என்னென்னா காலத்தினுடைய கட்டாயம். அவனுக்கு கொடுத்த தேதி நாங்கள் எப்படி நாடகத்துக்கு வர்ற மாதிரி அந்த தேதிக்கு அவன் போய் ஆகணும். நானாக இருந்தாலும் சரி, ஏன்னா இருந்தாலும் யாருக்கு புக் பண்ண போய் தாண்டா வந்திருக்கேன்.
அதை பற்றியெல்லாம் கவலைப்படல தம்பி. நிறையா சம்பாரிச்சிட்டேன், நிறையா இது பண்ணிட்டேன், எனக்கு தேவையில்லை. வாழ்க்கையில் அது மாதிரி நீங்கள் நல்லா சம்பாரிச்சு நல்லா குடும்பம் கூட்டோடு நல்லா இருக்கணும். அதுதான் இதுதானே உண்மை. இப்போ வந்து சிவா மிருதங்க வாசிக்கிறீங்க, நீங்கள் வந்து ஒரு 4 ஊருக்கு நல்ல ஒரு 10 மாவட்டங்களுக்கு உங்களுடைய பெயர் தெரியுது. அது வந்து என்ன, ஆண்டவன் கொடுத்த சொத்து நம்ம கையில் இருக்கா? ஆமாம். நம்ம பிறக்கும் போது நீங்கள் இது வாசிப்பீங்க தெரியுமா, இதை வாசிப்பீங்க தெரியுமா? நீங்கள் படித்தது வேற தொழில், ஆனால் நீங்கள் வந்திருக்கிறது ஒரு கலை தொழில். இதுதான் நம்மளுக்கு என்ன ஆண்டவன் கொடுத்துருக்கானோ அதுதான். ஆமாம், நீங்கள் படிச்சீங்க. ஏன்னா உங்கள்கிட்ட 2 பேச்சு வாங்கணும். ஏன்னா தண்ணி ஊத்துற. சரிண்ணே ரொம்ப நன்றிண்ணே. நீங்கள் டாக்டர் படிச்சீங்க, ஆனால் அண்ணன் வேணும்ன்றது. தெருவழி ஒருத்தர் நடந்து போகிறான், போகும்போது அவனுடைய காலில் இருக்க செருப்பு அந்து போயிடுது. பக்கத்து வீட்டில் கேட்குறானே, இந்த செருப்பு அந்து வச்சு உங்கள் வீட்டுகிட்ட வச்சுக்கிறேன்னு அப்படின்னா, வச்சுக்க தம்பி எடுத்துகிட்டு போ அப்படின்னா அவன் எடுத்துகிட்டு போயிட்டான். ஆனால் அதே ஊரில் ஒரு அள்ளி கொடுக்கக்கூடிய வள்ளல் யார் கேட்டால் இல்லைன்னு சொல்ல ஒரு தர்ம பிரபு அந்த ஊரில் நோய் வாய்ப்பட்டு இறந்து போயிறாரு. அவரை தூக்கிட்டு போகும்போது பயங்கரமான காற்று மழை வந்து கொண்டு போகலை. அப்போ அந்த சடலத்தை தூக்கிட்டு போனவன் சுமக்க முடியாமல் பக்கத்து வீட்டில் கேட்குறானே, இந்த சடலத்தை உங்கள் வீட்டுட்டு வச்சுக்கிறேன் அப்படின்னா, சீச்சி இறந்து போன பணத்தை எங்கடா வைக்கிற, தூக்குடா என்ன பார்த்துக்க, அந்து போன செருப்பை வையின்னா ஒரு நல்ல மனுஷனை தூக்கு அப்படின்னா, உயிரோடு இருக்கும் தொட்டி தான் நமக்கு மரியாதை. உயிர் இல்லைனால் அந்த உன செருப்புக்கு இருக்க மரியாதை கூட நம்மளுக்கு இல்லை. ஆகையினால் இந்த நாடகத்தை கண்டுகளித்து கொண்டிருக்கூடிய அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. கைதட்டிய 2 உள்ளங்களுக்கு மட்டும் நன்றி, வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த உலகத்தில் எத்தனை தெய்வங்களை வணங்கினாலும் நாம் வணங்க வேண்டிய முதல் தெய்வம் யார் என்றால் நம்மளை பெற்ற தாய். எவனொருவன் தாயும் தந்தையும் தெய்வமாக மதிக்கின்றானோ அவன் சென்ற இடம் சிறப்பு, போகிற இடம் புகழோடு வாழ்வான் என்பது ஐதீகம். அதுதான் உண்மை. ஏன்னா கோயிலுக்கு ஆலயங்களுக்கே போனாலும் அந்த தெய்வமே உன்னுடைய தாயும் தந்தை வணங்கிவா அப்படின்மா. இன்றைக்கி தான் மாடி மணியெல்லாம் கட்டி நல்லா வாழலாம். 200-300 ஆண்டுகளுக்கு முன்னால் மண் குடிசையில் தான் வளர்ந்துருக்காங்க. அப்போ ஒரு தாய் என்ன பண்ணுறா, தன்னுடைய குழந்தையை பால் கொடுத்து தொட்டியில் போட்டு மண்பானை எடுத்து தண்ணிக்கு போகிறா. போன உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த குழந்தை அழுக ஆரம்பிக்குது. மேல்கூரில் இந்த பாம்பாகப்பட்ட தொட்டிக்குள்ளே இறங்கி இந்த குழந்தைய விளையாட்டு காட்டி அமர்த்திட்டு உள்ளே படுத்துருது. தகப்பை வேலைக்கு போய்ட்டு வந்து தொட்டியை குழந்தைய பார்க்கணுன்ற ஆவலில் பார்க்குறேன், உள்ள பாம்பு குழந்தை உள்ளே கிடக்குது. கத்துறேன், ஐயோ என் மகன் பாம்பு கடிச்சு இறந்துட்டான் அப்படி சொன்ன உடனே ஊரில் இருக்க வீரேஸ்வரன்லாம் அருவாக்கம்போடு வந்து நிற்கிறான். யாருமே அடிக்க முடியல. காரணம் என்னென்னா பாம்பு என்றால் பயம். அப்போ அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு தாய் ஓடி போய் சொன்னா, அடி பாதகத்தி நீ தண்ணிக்கு வந்துட்ட, உன்னுடைய மகன் பாம்பு கடிச்சு இறந்துட்டான் அப்படி சொன்ன உடனே அந்த தாய் அந்த பானையை போட்டு உடைச்சிட்டு ஒரே ஓட்டமாக ஓடி வந்து அவ்வளோ பெரிய கூட்டத்தை விளக்கிட்டு நம்முடைய மகனை இறந்துட்டானா அப்படின்ற ஒரு பதட்டத்தில் அப்படியே தூக்கி மாற நினச்சி அந்த பாம்பை பிடிக்கி தூக்கி எரிஞ்சா பார்த்துக்க. எரிஞ்ச உடனே அந்த குழந்தை தாயினுடைய மார்பில் பால் குடிக்கிறாவது. அப்பத்தான் சொல்கிற அந்த வீர பெண்மணி, நான் பெற்ற மகனே, இந்த உந்தி கமலத்தில் உன்னை 300 நாள் சுமந்து பெற்றனடா, 5 திங்கள் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையனென்ற போதிலும் பரிந்தெடுத்து கனகமலை கொடுத்தனடா. இதுவரை என்னுடைய மார்பில் பால் இருந்திய நீ இப்பொழுது அருந்த முடியாதா, ஏனென்று சொன்னால் உன்னை சுற்றி இருந்த சர்ப்பம் என்னை தீண்டி விட்டதா என்று உயிரை மாய்த்த வீர பெண்மணிகள் பிறந்த பொன்னாடு. சாதாரணமான நாடு இல்லை. அன்புள்ளங்களுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். ஏன்னா தாய் மட்டும் கிடையாது, தகப்பன் தன்னுடைய குடும்பத்துக்கு என்ன வேணும்னாலும் உடனே கடங்கப்பா வாங்கி சரி கட்டக்கூடிய வந்து தகப்பன். ஆமாம். தன்னுடைய மனைவி பூசா கல்யாணம் முடிச்சோன்னா நம்மளை நம்பி ஒரு பெண்ணு நம்மளோட வந்துட்டாலே அவளை எப்படியாவது காப்பாற்றணும். இன்னது வேணும்னா உடனே வாங்கிட்டு வந்துடுவேன். பல கோடி ரூபா சம்பாரித்து ஒட்டு திண்ணையில் உட்காந்துருக்கார் ஒரு பெரியவர். அப்போ அவர் மழையனும் மருமகள் வேலைக்கு போகிறாங்க. அப்போ பக்கத்தில் இருக்க பெரியவங்களாம் பேசுகிறாங்க, ஏப்பா ராம இவ்வளவு கோடி ரூபா சொத்து வச்சுருக்கேன், உன் மயனும் மகள் வேலைக்கு போகிறாங்களா, சொத்தை அவனுக்கு எழுதி கொடுக்கணும்னு எழுதி கொடுத்துட்டாரு. எழுதி கொடுத்து ஒரு வாரம் கழிச்சு மயங்கிட்ட கேட்குற, தம்பி இந்த போக்கத்தை வாங்கி மட்டும் பொறிகளில் வாங்கி கொடுறா அப்படின்னாரு. பொத்திட்டு படியான்ட்டான். இதெல்லாம் மனசு கஷ்டமாயிருச்சு. திரும்ப ஒரு வாரம் கழிச்சு இளநிக்கார் அது வெளியே போகிறாரு, தம்பி தண்ணி ஒரு மாதிரியா இருக்குது, ஒரு இளநீ வாங்கி கொடுறாரு. தண்ணிலாம் தர முடியாது, வீட்டில் தண்ணி இருந்தால் வந்து குடிச்சிட்டு படுனார். அதையும் ஏற்றுக்கிட்டாரு. ஆனால் மயனை கட்டிட்டு வந்திருக்க மருமக வந்து தங்கச்சி மக சரசு, அம்மா சரசு வீட்டில் கோழி குஞ்சு தெரியுதே, ஒரு குஞ்சை நசிக்க ரசம் வைமா அப்படின்னா அந்த பிள்ளை உன் குஞ்சை மூடிட்டு படுமான்ருச்சு. ஏன்னா இதெல்லாம் நினச்சி இறந்து போயிடுவார். இறந்தோடனே 5 லட்ச ரூபா வட்டிக்கு வாங்கிட்டு வரான் கோடீஸ்வரர் மயன். வாங்கிட்டு வந்து பெரிய கப்பல் தெரு கட்டி அதில் வெறும் மல்லிகை பூவாக சோடிச்சு 2 இளநியும் கட்டி தொங்க விட்டு ஒரு கோழி குஞ்சு தொங்க விட்டு ஒரு மூடை பொரியை வாங்கி சுடுகாடு வரை இறச்சிட்டு போனாலாம். அன்பு நெஞ்சங்களே, உயிரோடு இருக்க வரை தாய் தகப்பனுக்கும் செய்யாத காரியத்தை இறந்தது பின்னால் யார் பார்க்க போகிறா? அன்புள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். உங்களிடத்திலே பப்னு காமிக்காக நடத்தி கொண்டிருக்கூடிய பள்ளப்பட்டி கோமாளி டிஆர் தாசப்பனருடைய மாணவனுமாகிய இந்த கலைஞர்களுடைய ஆசீர்வாதம் பெற்ற சுப ஆறுமுகம் என்னும் நான் உங்களிடத்திலே பப்னு காமிக்காக நடித்து கொண்டிருக்கின்றேன். எங்கள் வாத்தியார் பாலா உட்காந்துருக்காரு. நன்றி. எனக்கு ஒரு பாட்டு பாடுப்பா. மண்டே சொரிஞ்சுக்கிட்டு இருக்கவேன் உங்களுக்கு பாடவா? என்ன எனக்கு பாட மாட்டான், அதுக்கு தானே நீ வந்திருக்க. சரிண்ணே சரிண்ணே, கோபப்படாதீங்க. வீடு வரை உறவு, நீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, கடைசி வரை யாரோ. வீடு வரை உறவு, நீதி வரை மனைவி,
வரை யாரோ கடைசி வரை யாரோ அதான் அருமை அருமையான பாடல் இன்னொன்று அருமையான பாட்டு பாட்டு பழைய பாட்டு பாது இருக்கும்போது கூப்பிட்டாலே வர மாட்டேன். ஆமா செத்தாவள வர போறேன். அது தெரியுமே எனக்கு தெரியுமே. நீ வந்து நீ செத்தா நீ வந்துடக்கூடாதுன்றதுக்காகத்தான் காரணம் இல்லை. அதை பற்றியெல்லாம் கவலைப்படலை தம்பி. என்ன இப்படியெல்லாம் கஷ்டப்படுறதுக்கு சாகுறதே மேல்றா. செத்துருவான் ஒடியும் கூட கூட்டித்தான் போவேன். ஒன்றும் கவலைப்படாத. யாரு அப்படி சொல்ல தலைவரே. அதான் ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா. இது கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டும் குருட்டு உலகமடா. தம்பி திருத்தை மறந்து செல்லடா, இதையும் நடந்து கொள்ளடா. இருக்கும் அறிவையை மடமை மூடியே இருட்டு உலகமடா. வாழ்வில் எந்த நேரமும் சண்டை போயாத முரட்டு உலகமடா. தம்பி திருட்டு மறைந்து கொள்ளடா, இதயம் புரிந்து நடந்து கொள்ளடா. விளையும் பயிரை வளரும் கொடியை வேருடன் அறுத்து விளையாடும். பயிரை வளரும் கொடியை நேருடன் அடுத்து விளையாடும். அது வெம்பிடும் தோட்டக்காரனிடம் இரண்ட வார்த்தைகளாலும் பல வரட்டு கீதமும் பாடும். விதவிதமான பொய்களை வைத்து திரட்டும் உலகமடா. தம்பி திருட்டை மறந்து செல்லடா, இதையும் திறந்த நடந்து கொள்ளடா. அன்பு படர்ந்த கொம்பினிலே ஒரு அகன்ற குரங்கு தாமோ. அது அழகை குலைக்க நேமோ. கொம்பு பொடித்து குலையும் சிதைந்து குரங்கு விழுந்து சாமோ. கொம்பு பொடித்து குலையும் சிதைந்து குரங்கு விழுந்து சாகும். பிறர் குணமும் அதுபோல் பொங்கி திரியும் முரட்டு உலகமடா. தண்ணி திருட்டை மறந்து செல்லடா, இதையும் நடந்து கொள்ளடா.